Question. எந்த மாநில அரசு சமீபத்தில் அதிகாரப்பூர்வ தகவல் தொடர்புகளில் ஹரிஜன் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு தடை விதித்தது? Option A. தமிழ்நாடு, Option B. கேரளா, Option C. ஒடிசா, Option D. கர்நாடகா. The correct answer is. ஒடிசா. Question. மத்திய அமைச்சரவை 4009 கோடி ரூபாய் மதிப்பிலான குறைக்கடத்தி திட்டங்களுக்கு எந்த மாநிலத்திற்கு ஒப்புதல் அளித்தது? Option A. ஆந்திர பிரதேசம், Option B. பஞ்சாப், Option C. ஒடிசா, Option D. குஜராத். The correct answer is. ஒடிசா. Question. கோவாவின் கட்டுமானத் தொழிலாளர்கள் நல வாரியத்தில் உள்ள குறைபாடுகளை சமீபத்தில் எந்த அமைப்பு சுட்டிக்காட்டியது? Option A. நிதி ஆயோக், Option B. ஆர்பிஐ, Option C. சிஏஜி, Option D. உலக வங்கி. The correct answer is. சிஏஜி. Question. தடோ 2 நீர்மின் திட்டம் தொடர்பான மத்திய அரசின் சமீபத்திய ஒப்புதல் குறித்து பின்வரும் எந்த கூற்று சரியானது? Option A. இந்த திட்டம் ஹிமாச்சல பிரதேசத்தில் அமைந்துள்ளது. Option B. இந்த திட்டத்தின் திறன் 500 மெகாவாட் ஆகும். Option C. இந்த திட்டம் அருணாச்சல பிரதேசத்தில் அமைந்துள்ளது. Option D. இந்த திட்டத்தின் திறன் 900 மெகாவாட் ஆகும். The correct answer is. இந்த திட்டம் அருணாச்சல பிரதேசத்தில் அமைந்துள்ளது. Question. இம்ஸ்மெக்கல் தொடர்பான DRDO-வின் 2025 தொழில்நுட்ப பரிமாற்ற கொள்கையின் முக்கிய நோக்கம் என்ன? Option A. பாதுகாப்பு இறக்குமதியை குறைத்தல். Option B. பாதுகாப்பு உற்பத்தியில் MSME-களின் வளர்ச்சியை ஊக்குவித்தல். Option C. DRDO-வில் வெளிநாட்டு முதலீட்டை அதிகரித்தல். Option D. பாதுகாப்பு தொழில்நுட்ப வளர்ச்சியை மையப்படுத்துதல். The correct answer is. பாதுகாப்பு உற்பத்தியில் MSME-களின் வளர்ச்சியை ஊக்குவித்தல். Question. நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறைந்து வருகின்றன அறிக்கை தொடர்பான ஐநா அமைப்பு எது? Option A. உலக வங்கி, Option B. IMF, Option C. ஐக்கிய நாடுகள் சபை, Option D. நிதி ஆயோக். The correct answer is. ஐக்கிய நாடுகள் சபை. Question. இந்திய பார் கவுன்சில் சமீபத்தில் எதற்கு தடை விதித்தது? Option A. புதிய சட்டப் படிப்புகள், Option B. புதிய சட்டக் கல்லூரிகள், Option C. சட்டப் படிப்புகளுக்கான சேர்க்கைகள், Option D. சட்டம் பயிற்சி செய்தல். The correct answer is. புதிய சட்டக் கல்லூரிகள். Question. உச்ச நீதிமன்றம் சமீபத்தில் எந்த மாநிலத்தில் உள்ள வாக்காளர் பட்டியல் நிலை குறித்து கருத்து தெரிவித்தது? Option A. உத்தரப்பிரதேசம், Option B. பீகார், Option C. மேற்கு வங்காளம், Option D. மத்திய பிரதேசம். The correct answer is. பீகார். Question. இந்தியா எந்த நாட்டுடன் 2020 முதல் நிறுத்தப்பட்ட எல்லை வர்த்தகத்தை மீண்டும் தொடங்குவது குறித்து விவாதித்து வருகிறது? Option A. பாகிஸ்தான், Option B. நேபாளம், Option C. சீனா, Option D. வங்காளதேசம். The correct answer is. சீனா. Question. எந்த பிராந்தியத்திற்கு மாநில அந்தஸ்தை மீட்டெடுப்பது தொடர்பான மனு மீது பதிலளிக்க மத்திய அரசுக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது? Option A. லடாக், Option B. டெல்லி, Option C. ஜம்மு காஷ்மீர், Option D. புதுச்சேரி. The correct answer is. ஜம்மு காஷ்மீர். Question. சமீபத்திய மந்திரி பேச்சுவார்த்தையில் விவாதிக்கப்பட்டபடி தொழில்நுட்பம் மற்றும் வர்த்தகத்தில் உறவுகளை மேம்படுத்துவதில் இந்தியாவுக்கு எந்த நாடு பங்காளியாக அடையாளம் காணப்பட்டுள்ளது? Option A. ரஷ்யா, Option B. அமெரிக்கா, Option C. சிங்கப்பூர், Option D. ஜப்பான். The correct answer is. சிங்கப்பூர். Question. இந்தியாவின் 79வது சுதந்திர தினத்தை எந்த கருப்பொருள் குறிக்கும்? Option A. தற்சார்பு இந்தியா, Option B. டிஜிட்டல் இந்தியா, Option C. புதிய இந்தியா, Option D. தூய்மை இந்தியா. The correct answer is. புதிய இந்தியா. Question. உத்தரகண்ட் அரசு சமீபத்தில் எந்த பிரிவினருக்கு சீருடை பணியிடங்களில் இடஒதுக்கீட்டை அங்கீகரித்துள்ளது? Option A. முன்னாள் இராணுவ வீரர்கள், Option B. அக்னி வீரர்கள், Option C. பழங்குடியினர், Option D. பெண்கள். The correct answer is. அக்னி வீரர்கள்.
Question. விவசாயம் அல்லாத வணிகம் மற்றும் நீர்ப்பாசனம் ஆகியவை காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் கிராமப்புற இடம்பெயர்வை கணிசமாக குறைக்கும் என்று எந்த IIT கண்டுபிடித்துள்ளது? Option A. IIT பம்பாய், Option B. IIT டெல்லி, Option C. IIT மெட்ராஸ், Option D. ஈட் காரக்பூர். The correct answer is. IIT மெட்ராஸ். Question. எந்த மாநில அரசு தனது மதமாற்ற தடைச் சட்டத்தை கடுமையாக்கியுள்ளது, ஆயுள் தண்டனை மற்றும் குறிப்பிடத்தக்க அபராதம் உள்ளிட்ட கடுமையான தண்டனைகளை முன்மொழிகிறது? Option A. உத்தரப்பிரதேசம், Option B. மத்திய பிரதேசம், Option C. உத்தரகண்ட், Option D. குஜராத். The correct answer is. உத்தரகண்ட். Question. பொருளாதார மீட்சி மற்றும் நிதி ஒருங்கிணைப்பு ஆகியவற்றை மேற்கோள் காட்டி 18 ஆண்டுகளுக்குப் பிறகு இந்தியாவின் தரத்தை எந்த அமைப்பு சமீபத்தில் உயர்த்தியது? Option A. மூடிஸ், Option B. ஃபிட்ச், Option C. எஸ் மற்றும் பி குளோபல், Option D. உலக வங்கி. The correct answer is. எஸ் மற்றும் பி குளோபல். Question. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான 21வது யூத் அபியாஸ் கூட்டு இராணுவப் பயிற்சி எங்கு நடைபெற உள்ளது? Option A. ஹவாய், Option B. அலாஸ்கா, Option C. ராஜஸ்தான், Option D. உத்தரகண்ட். The correct answer is. அலாஸ்கா. Question. இரண்டாம் உலகப் போரின் ஆண்டு விழாவை ஜப்பானிலிருந்து தனி தேதிகளில் கொண்டாட எந்த நாடு தயாராக உள்ளது? இது வரலாற்று நிகழ்வு குறித்த மாறுபட்ட கண்ணோட்டங்களை குறிக்கிறது. Option A. தென்கொரியா, Option B. ரஷ்யா, Option C. சீனா, Option D. வியட்நாம். The correct answer is. சீனா. Question. IBM புதிய முயற்சியின் பின்னணியில் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கை மேம்படுத்த எந்த மாநிலத்திற்கு ஆதரவு அளிக்கப்படுகிறது? Option A. கர்நாடகா, Option B. தமிழ்நாடு, Option C. மகாராஷ்டிரா, Option D. தெலுங்கானா. The correct answer is. மகாராஷ்டிரா. Question. யுனெஸ்கோ உலக பழங்குடி மொழிகளுக்கான பணிக்குழுவின் இணைத் தலைவராக மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் அனபெல் பெஞ்சமின் பாரா எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? Option A. அசாம், Option B. ஜார்க்கண்ட், Option C. சத்தீஸ்கர், Option D. ஒடிசா. The correct answer is. ஜார்க்கண்ட்.